இது பார்த்தீங்க அப்படின்னா யமஹாவுடைய 16 சேனல் மிக்சர். ஸோ இந்த மிக்சரை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல்லே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் கால்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த யமஹா மிக்சர்லேருந்து என்னென்ன கனெக்ஷன் அவுட்புட் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரௌண்டிங்க்கு 4 அகுஜா ஸ்பீக்கர், ஸோ ப்ளஸ் அது கூட ஃப்ரண்ட்டில் 2 கிளார்ஷன்ற பிராண்டில் ஸோ டிஎஸ்பி மானிட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு வரும், 120 வாட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜுக்கு 2 மானிட்டர். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படின்றத பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 6 மைக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக்கு ப்ளஸ் ஒயர்டு மைக்குமே ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். 6 பின்னுலையும் 6 மைக் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைன் கனெக்ஷனில் ஒரு கீபோர்டு, ஒரு கிட்டார். ஸோ இதில் எங்ககிட்ட ஸ்டுடியோ இல்லாதனால மோனோவிலே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸோடைய ஒரு அவுட்புட். ஸோ இது எங்கே போகுது அப்படின்னா 350 வாட் அகுஜா ஆம்பிளிஃபையர். ஸோ இதுக்கு தான் கொடுத்துருக்கோம் அந்த ஆக்ஸ் 1. ஸோ இந்த ஆக்ஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டருக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில். ஸோ இது 100 வாட் ஸ்பீக்கரு. ஸோ ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா 350 வாட்டு. ஸோ போதுமானது தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஆர்எஸ்லேருந்து ஸோ குரூப் 1, 2 ஸோ இது ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா டிஜே 800, ஓகேங்களா. ஸோ ஸ்டுடியோ மாஸ்டருடைய டிஜே 800. ஸோ 2 ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்பிளிஃபையருக்கு 2 அகுஜா ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். ஸோ அகுஜா ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா 100 வாட்ஸ் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்பிளிஃபையருக்கு 200 வாட்ஸ் 2 ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ 2 ஆம்பிளிஃபையர் 4 ஸ்பீக்கர். ஸோ நல்ல அவுட்புட் இருக்கும். ஸோ நம்ம இதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10 சேனல் யமஹா மிக்சரையும் ஒரு அகுஜா, ஸோ ப்ளஸ் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் ஸ்பீக்கர். ஸோ இதை மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்குது, காலில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டுடியோவிலேருந்து 2 அவுட்புட் எக்ஸ்எல்ஆரில் போகுது. ஸோ இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் வித் இன்பில்ட் ஆம்பிளிஃபையர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 120 வாட்டு. ஸோ இதனுடைய சவுண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ நிஜமாகவே நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் சவுண்ட் எஃபெக்டில் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து சப் ஊஃபர் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக அந்த சப்பு சவுண்டெல்லாம் இதில் சேர்ந்து வருது. ஸோ ஹைடோனாக இருக்கட்டும், மெட்ரோனாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நல்லா பூஸ்டப் ஆகி வருது. சவுண்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கிளாரிஷனுடைய டிஎஸ்பி மானிட்டரை பற்றி தனியாக செப்பரேட்டாக இதுக்கு ஒரு வீடியோ வேணும்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோவில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக தனியாக இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே யமஹாவோடைய 16 சேனலும் 10 சேனலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகுஜாவோட இன்டீரியர் கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் ஒன்று ஒன்றா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அதனுடைய லிங்க் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் ஸோ ரொம்ப நான் எடுத்ததுலே ஸோ பெஸ்ட்டாக எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய வீடியோவை நான் ரைட் சைடு கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. தேங்க்யூ.